ஷோ காட்ட தயாராகும் சோசியல் மீடியா வாரியர்ஸ், கோடிகளை கொட்டும் அரசியல் கட்சிகள். தமிழகத்தில் 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன் எப்போதும் இல்லாத வகையில் கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு முன்பிருந்தே முக்கிய கட்சிகள் ஆயத்த பணிகளை தொடங்கிவிட்டன. தற்போது சமூக வலைதளங்கள் வழியே பிரச்சாரம் செய்யவும், செய்திகளை பரப்பவும், விவாதங்களில் ஈடுபடவும் அனைத்து கட்சிகளின் ஐடி விங்குகளும் பரபரப்பாக செயல்பட்டு வருகின்றன. திமுக, அதிமுக, பாஜக உள்ளிட்ட பிரதான கட்சிகள் ஐடி விங் ஆலோசனை கூட்டங்களை அடிக்கடி நடத்துகின்றன. தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன், ஓரணியில் தமிழ்நாடு என திமுக ஐடி விங் சமூக வலைதள பரப்புரை மேற்கொண்டு வருகிறது. எதிர்கட்சியான அதிமுக ஐடி விங் சார்பில் உருட்டுக்கடை அல்வா என நேரம் பார்த்து கோல் போடுகின்றனர். நடுவில் தாவேகாவின் விர்ச்சுவல் வாரியர் செய்யும் அலப்பறைகளும் தூள் கிளப்புகின்றன. சீமானின் தம்பிகளும் தங்கள் பங்குகளுக்கு கருத்துக்களை தெரிக்க விட்டு வருகின்றனர். முக்கியமாக எக்ஸ், இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் உள்ளிட்ட தளங்களில் இயங்கும் அரசியல் கட்சி தலைவர்களின் தனி கணக்கில் பதிவிடும் கருத்துகளுக்கு கமெண்ட் பக்கத்தில் ஆதரிப்பது, எதிர்வினை ஆற்றுவது, விவாதம் செய்வது என கட்சிகளின் ஐடி விங் நிர்வாகிகள் மற்றும் ஆதரவாளர்கள் தூக்கத்தை மறந்து சுழன்று கொண்டிருக்கிறார்கள். மேலும் எக்ஸ் பக்கத்தில் தங்கள் கட்சி தலைவர் பேசும் கருத்துக்களையும் கட்சிகளையும் ஹேஷ்டேக் மூலம் ட்ரெண்டிங்கில் வைத்திருப்பது ஐடி விங்குகளின் பிரதான வேலையாக இருக்கிறது. தற்போது ரீல்ஸ் மோகம் அதிகரித்துள்ளதால் அதற்கு ஏற்றவாறும் 30 வினாடி ஷார்ட் வீடியோவாக தயாரித்து அதையும் சுற்ற விடுகிறார்கள். இதே போல சமூக வலைதளங்களில் அதிக அளவு ஃபாலோவர்ஸ் வைத்துள்ள சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்களையும் அரசியல் கட்சிகள் அணுகியும் வருவதாக ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. ஒரு நாளைக்கு இத்தனை வீடியோக்கள் பதிவு செய்ய வேண்டும், அதை தங்கள் பக்கங்களுடன் கொலாப் செய்ய வேண்டும், அதிக பார்வையாளர்களை ஈர்க்க வேண்டும், சொல்லும் கருத்தை பதிவிட வேண்டும், வீடியோக்களை வெளியிட வேண்டும் என ஒப்பந்தங்கள் போடப்பட்டு காரியங்கள் நடக்கின்றன. ஒரு வீடியோக்கு இவ்வளவு ரூபாய், வீடியோ செஞ்சும் பார்வையாளர்களை பொறுத்து இவ்வளவு ரூபாய் என இதர டீல்கள் நடக்கின்றன. இதை கணக்கு போட்டு இன்ஃபுளுசர்களும் தேர்தலை மையப்படுத்தி தற்போது தங்கள் சமூக வலைதள கணக்குகளில் அரசியல் சார்ந்த வீடியோக்களை பதிவிட்டும் வருகிறார்கள். இதே போல தேர்தலுக்காக புதிதாய் ஏஜென்சிகளும் முளைத்தும் வருகின்றன. இந்த ஏஜென்சிகள் அரசியல் கட்சிகளை அணுகி அரசியல் திட்டங்கள் வகுப்பது, வெற்றி வாய்ப்பு, உள்ளூர் நிலவரம், கள நிலவரம், யூடியூப் லைவ், சமூக வலைதளங்களில் பதிவு என பேக்கேஜ் பேசும் பணிகளும் தீவிரமடைந்துள்ளன. சமூக வலைதளங்களின் வீரியத்தை உணர்ந்திருக்கும் முக்கிய அரசியல் கட்சிகள் இந்த தேர்தலுக்கு முன்னெப்போதும் இல்லாத வகையில் அந்த ரூட்டுக்கும் கொஞ்சம் கோடிகளை திருப்ப தயாராகி வருகின்றனர்.